நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய இந்த விஷயம் மனசுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும், ஒரு வாயில்லா ஜீவனோட மரணத்திற்கு கிடைச்ச நீதி, அந்த குழந்தையோட ஆன்மாக்கு கிடைச்ச நீதி என்ன அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பழனியிலேருந்து 26ஆம் தேதி ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க செல்லமாக வளர்த்த செல்லப்பிராணி, நாட்டு நாய் பையன். அவனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சின்ன பப்பியிலேருந்து அவங்க வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஏரியாவில் அந்த டாக் யாரையுமே இது வரைக்கும் கடிச்சதே இல்லை. ரொம்ப அமைதியான சாஃப்டான ஒரு கேரக்டர். அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருவராக அந்த குழந்தை இருந்திருக்கான். இவங்களுக்கும் எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த சண்டையின் காரணமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் இல்லாத போது அவங்க வீட்டில் இருக்கிற அந்த டாகை கொடூரமாக தாக்கி குப்பையில் தூக்கி போட்டிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்திருக்காங்க. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. நாங்கள் சொன்ன முதல் விஷயம் அவனுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். உடனே அவங்க பழனியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்றைக்கி நைட்டு அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குழந்தைக்கு உரிய நீதி கிடைக்க எல்லா வழிகளும் நம்ம ஏற்பாடு செஞ்சோம். குழந்தைக்கான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது. குற்றம் யார் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அவங்களோட விசாரணையை நடத்தி யார் செஞ்சாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்க மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட மனிதர்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏன் இந்த வாயில்லாத ஜீவன்கள் மேலே காட்டுறீங்க அப்படின்றது தெரியல. இந்த குழந்தைக்கு கழுத்தில் சுருக்கு போட்டு இழுத்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. கழுத்தில் நல்ல அடையாளம் இருக்குது. காயப்பட்டதுக்கான அடையாளம் இருக்குது. காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காயம் இருக்குது. எந்த மாதிரி கொடூரமாக தாக்குனாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவனுக்கு 15 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப வயதான நிலையில் தான் அவன் இருந்திருக்கான். இந்த கொடுமைகள் எதையுமே அவனால் தாங்கிக்க முடியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ட்ரீட்மெண்ட்டோட பலன் இல்லாமல் இறந்து போயிட்டான். இந்த குழந்தையோட இறப்பு, அவனோட ஆன்மா இந்த மாதிரியான கொடூரமான ஒரு செயல் வேறு ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கு. இப்போது அந்த தப்பு பண்ணவருக்கான போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. இந்த கொடூரமான செயலை திரும்ப அவர் செய்ய மாட்டார். அவருக்கான பயம் அப்படின்றது ஒன்று இருக்குது. வாயில்லாத ஜீவன்கள் மேலே நம்ம கை வச்சோம், அவங்களோட கை காலை ஒடிச்சோம், அவங்களுக்கு கொடூரமாக துன்புறுத்தி காயமடைய வச்சோம் அப்படின்னா அதுக்கும் சட்டங்கள் சிவியராக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத அவருக்கு நம்ம தெரிய வச்சுருக்கோம். அந்த குழந்தையோட பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட இறுதி சடங்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு. முழு வீடியோவும் இதில் போட முடியல. அந்த குழந்தையோட பிரேத பரிசோதனைக்கான 2-3 ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அனிமல்ஸ் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க, அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை நம்மளால் தடுக்க முடியும். அதனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு நல்ல விஷயங்களை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த வகையில் போகணும், போராடணும், ஜெயிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரணும். அதுக்காக தான் நான் இந்த விழிப்புணர்வு வீடியோ பதிவை நான் இந்த சேனலில் போட்டிருக்கேன். இவனோட இறப்பு நம்ம மனசுக்கு துன்பத்தை தருது. இவனோட இறப்புக்கான நீதி இவனுக்கு கிடச்சிருக்கு. இவனோட ஆன்மா சாந்தி அடையட்டும். பொதுவாக நாய்கள் குறைக்கிறதோ ஊளையிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இறைவனோட படைப்பு. அப்போது நாய்களை பற்றி நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா, கத்திக்கிட்டே இருக்குது, ஊளையிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறைவனோட படைப்பையே நம்ம தப்புன்னு சொல்ல வரோமா? மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, எந்த தேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாயிலா ஜீவராசிகள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, காப்பாற்றப்படுறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்றத வச்சே அந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் மற்றும் அந்த தேசத்தோட முன்னேற்றத்தை நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இப்போ உள்ள வாயில்லாத ஜீவராசிகள் வாழ்கிறதுக்கு கூட தெருவில் சுற்றிட்டு இருக்க தெரு நாய்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே
அவங்க தெருவில் பாத்ரூம் போகிறதுக்கு கூட அவங்களுக்கு சுதந்திரம் இல்லாத ஒரு தேசம் அப்படின்னா நம்ம தேசத்தோட முன்னேற்றம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.